ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பேக்கிங் வித் ஸ்ரீஜா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சாக்லேட் கேக் வித் பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல ஒரு சல்லடை வச்சு அதில் அரை கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது சாக்லேட் கேக் இல்லையா, அதனால கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கூட அரை டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் உப்பு சேர்க்குறது மிஸ் ஆகிடுச்சு கிளிப்பு, அதனால் சொல்கிறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொக்கோ பவுடரில் நிறைய கட்டி இருக்கும், அதனால பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸ் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளோட மாவு கட்டிப்பட வாய்ப்பு நிறைய இருக்குது, அதனால தான். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு தாட்டி நல்லா பவுலில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட கேக் ப்ரீமிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, க்ளீனாக இருக்கணும். அதில் ஒரு பொட்டு தண்ணி கூட இல்லாமல் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம முட்டை, அதாவது மஞ்சள் கரு இருக்கும் இல்லையா, அது கூட ஒரு கண்ணு மாதிரி இருக்கும், அது எடுத்து போட்டிங்கன்னா முட்டையோட ஸ்மெல்லு உங்களுக்கு இருக்காது. இப்போ ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு இது நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது கூட அரை கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணுங்கள். இப்போ மாவு நமக்கு அதாவது அந்த எக்கு நமக்கு ஒயிட் கலரில் மாறிடுச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி தான் நமக்கு தேவை. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. எனக்கு கோல்டு, அதனால தான் வாய்ஸ் இந்த மாதிரி இருக்குது. இது கூட 3 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. இல்லைனா பட்டர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம பீட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நமக்கு கிடைக்கணும். இது 1 ரிப்பன் கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தளவுக்கு வந்தால் நம்மளோட ஸ்பாஞ்ச் கேக் சூப்பராக கிடைக்கும். சாக்லேட் கேக்கு நீங்கள் கொக்கோ பவுடர் இல்லாமல் செய்யலாம். அது நார்மல் ஸ்பாஞ்ச் கேக். நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட கேக் ப்ரீமிக்ஸை கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 3 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1/2 kg கேக் டின்னில் இதை போட்டுடுங்க. இப்போ இது நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இதை தவாவில் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக 30 நிமிஷம் ஆச்சு பேக்காக. இப்போ ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங்கு. இது கூட கொக்கோ பவுடரும் ஐசிங் சுகரும் சேர்த்துக்கோங்க. ஐசிங் சுகர் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு ஸ்டிஃப் பீக் கிடைக்கும். கேக் பேக்காக கரெக்டாக எனக்கு 30 நிமிஷம் ஆச்சு. பேக் ஆகிடுச்சு. நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள் கேக்கு. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். 3 லேயராக போட்டுக்கோங்க. தவாவில் பேக் பண்ணது இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக வரும், ஃப்ளாப்பே ஆகாது. எக்லெஸ் வெர்ஷன் நான் இன்னும் கொஞ்ச நாளில் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். நிறைய கேக் ரெசிபீஸ் நான் இன்னும் அப்லோட் பண்ணிகிட்டே வருவேன். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சுகர் சிரப் சேர்த்துட்டு இது நல்லா இது பண்ணிக்கலாம், நினச்சிக்கலாம். அப்போ கேக் ஜூஸியாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பட்டர் க்ரீமு, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நடுவில் நீங்கள் சாக்லேட் கூட ஆட் பண்ணலாம். காம்பவுண்ட் சாக்லேட் இருந்தால் காம்பவுண்ட் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா டைரி மில்க் துருவி சேர்த்துக்கோங்க. இப்போ 3 லேயருக்கும் அது ரிப்பீட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பட்டர் க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு நான் காட்டுறேன். அதோ பாருங்கள், நம்மளோட சாக்லேட் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மேலே செரிஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிட்டேன். பாய்.